பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என அன்பானவர்களே, யோபு சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன். நீர் திட்டமிடுகிறீர், எதனாலும் உமது திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ முடிவதில்லை. என அன்பானவர்களே, தேவன் திட்டமிட்ட காரியத்தை யாராலையும் மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாதுங்க. இந்த கால வேளையில் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பிரைஸ் தி லார்ட். மார்க் 10:27 வாசிக்கும்போது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது தான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் ஒருவேளை நடக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி அவன் கடந்து வருகிறான். தேங்க்யூ லார்ட். அவன் தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிராய் நிற்கிறதை பார்க்க முடியும். உடனே அவன் என்ன செய்கிறான்? கூடாரத்திற்கு போய் அவர்களுக்கு அப்பத்தை சுட்டு கொண்டு வருகிறான். அப்போ நல்ல கவனிங்க, அந்த நேரத்தில் அந்த தூதன் அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி எங்கே என்று கேட்கிறார்கள். அவள் கூடாரத்தில் இருக்கிறாள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு நான் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட சாராள் நகைத்து கொண்டிருக்கிறாள். இது எப்படி நடக்கும்? ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் நினைத்து அவள் தன் இருதயத்தில் நகைக்கிறாள். பிரைஸ் தி லார்ட். எப்படி நடக்கும்? என் ஆண்டவன் முதிர் வயது உள்ளவனாயிருக்கிறான், நான் கிழவியாயிருக்கிறேன், இது சாத்தியமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இது மனுஷனால் கூடாதது தான். மனுஷனுடைய பார்வைக்கு இது முடியாது. ஆனால் தேவன் செயல்பட ஆரம்பிக்கும் போது, தேவன் ஒரு காரியத்தை திட்டமிட்டிருப்பாரே, ஆனால் அந்த காரியம்
அப்படியே ஆகும். யோபு அறிந்திருந்தான், தேவனால் சகலத்தையும் செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தான். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தரால் இந்த காரியத்தை செய்ய முடியும்னு நீங்கள் நம்புங்க. கட்டாயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? பரலோக பிதாவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. எங்கள் வாழ்க்கையில் இதுவரையிலும் தடையாக இருந்த எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெயமாக்குகிறோம். ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். உங்கள் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.